ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பொடி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா போதும், எப்போவுமே நம்மளோட கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் ரொம்பவே பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். ரொம்பவே செலவில்லாத வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும்தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம இட்லி சோடாத்தூள் அப்படி இல்லைன்னா பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி வீட்டில் எது இருந்தாலுமே வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து வினிகர் இருக்கு இல்லையா, சிந்தட்டிக் வினிகர், அதுதான் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு என்ன க்ளீன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மக்கு, அதுக்கப்புறம் பக்கெட் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். உப்பு தண்ணி கரை வந்து அதிகமாக பிடிச்சிருக்கு. ரொம்பவே வந்து ஒயிட்டாக அங்கங்கே வந்து பிடிச்சிருக்கு. அந்த பக்கெட்டும் மக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போது பாத்ரூமில் நமக்கு உப்பு தண்ணி தான் அதிகமாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிகமாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுற டைமில் மட்டும் இதை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மேட் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு மேலே அந்த பக்கெட்டை வந்து வச்சுட்டு இந்த சொல்யூஷனை எல்லா இடங்கள்லையுமே வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரீயாக அதுக்கு டைம் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இந்த ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணி விடுறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கரை அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட டைம் கொடுங்க. அது நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் ரொம்ப நேரம்லாம் டைம் கொடுக்கல. கொஞ்சம் நேரம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே தான் வந்து டைம் கொடுத்துருந்தேன். அந்த டைமுக்குள்ளேயே வந்து எனக்கு இந்த பக்கெட் நல்லா பளிச்சுன்னு வந்து கரையெல்லாம் போகிற அளவுக்கு சூப்பராக எனக்கு ரிமூவ் ஆகி வந்தது. இதை வந்து தேய்க்கிறதுக்காக அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு அந்த கரைகள் எல்லாமே வந்து போயிடும். வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் இருக்கிற எல்லா பொருட்களுமே நல்லா பளிச்சுன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். இது யூஸ் பண்ணி நீங்கள் பாத்ரூம் பக்கெட் மட்டும் கிடையாது, டாய்லெட் பவுலில் இருந்து ஃப்ளோரு, அதாவது பாத்ரூம் ஃப்ளோர் இருக்குல்ல, அதுலேருந்து வாலு, கதவு எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ரொம்பவே நல்லா க்ளீன் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூமில் நான் இப்போ வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது. நான் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த பாத்ரூம் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். பாத்ரூம் ஃப்ளோர் வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது. ஸோ நான் வீடியோக்காக வந்து அதாவது இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வந்து விட்டு வச்சுருந்தேன். இது வந்து க்ளீன் பண்ண வீடியோ நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனை லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது மறக்காமல் வந்து க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து கையில் அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அப்படியே டைரெக்டாக வந்து க்ளீன் பண்ணாதீங்க. ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் விடலை, ரொம்ப நேரம் வந்து தேய்க்கவும் இல்லை, லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லேசாக வந்து மேலே தேய்ச்சி கொடுத்தேன். ஸோ அதுதான் இப்போது தண்ணி அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆகிருக்குன்னு. ஸோ முன்னாடி நான் காமிக்கும் போது பார்த்துருப்பீங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அது எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் இருக்கிற பாக்ஸ் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. ரொம்பவே செலவு இல்லாமல் இந்த ஒரே ஒரு லிக்விட் மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப கரை அதிகமாக இருக்குது அப்படின்னா நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணினதுக்கப்புறமா அது ஊறுற வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு டைம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக எண்ணெய் போட்டு தேய்க்கிறீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள், ரொம்பவே பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கெட் வந்து அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு புது பக்கெட் மாதிரியே இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த உப்பு தண்ணி கரை ஒயிட்டாக வந்து பிடிச்சிட்டு இருந்தது இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து போயிடுச்சு. உங்களுக்கு பக்கெட் வந்து பார்க்கும்போது தெரியும். இதை வந்து நம்ம மாதக்கணக்காக க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு வைக்கிறத விட வாரத்தில் ஒரு தடவை க்ளீனாக இருந்தாலுமே வாரத்தில் ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்குமே எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் இந்த பக்கெட் வந்து காட்டும் போது எந்த அளவுக்கு மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்ததுன்னு.
முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போது இதே மாதிரி நம்ம கிச்சன் சிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து எண்ணெய் பிசுக்கு ரெகுலராக நம்ம பாத்திரம் கழுவுறோம், ஏதாவது நான்வெஜ் எல்லாம் கழுவுறோம் அப்படின்னும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், இல்லைனா ஒரு எண்ணெய் பிசுக்கோட ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஒரு தாட்டி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் கொடுக்கும். உங்களுக்கு கை வச்சு பார்க்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சறுக்கிட்டு போகிற அளவுக்கு ரொம்பவே ஷைனிங்காக மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிட்ருக்க கரைகள் அழுக்கு எல்லாமே வந்து போயிட்டு அந்த உப்பு தண்ணி கரை அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே அந்த எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளீன் ஆகிடுங்க. ரொம்பவே கஷ்டம்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கிற பொருட்கள் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணியிருக்கோம். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் கரை இருக்கோ எல்லா இடங்கள்லையுமே நான் இந்த மாதிரி அந்த சொல்யூஷனை போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி தேய்ச்சி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேப்பு கூட பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், நான் முன்னாடி காமிக்கும் போது இந்த சிங்க் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குது. கை வச்சு பார்க்கும்போதே நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங்கும் கொடுக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சாரீ ப்ளவுஸ் எல்லாம் வந்து கரெக்டாக செட்டாக நம்ம வந்து மடித்து வச்சுருந்தோம் அப்படின்னா கூட அவசரத்துக்கு நம்ம வந்து தேடும்போது சில டைமில் வந்து ப்ளவுஸ் வந்து சாரீக்கு மேட்சிங்காக நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதனாலே நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை வந்து மேட்சிங்காக தேடி அடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து போதும்னு ஆகிடும். என்ன தான் நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா கூட அது வந்து எப்படியாவது கலைஞ்சு நமக்கு வந்து மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து சேஃபாக நம்ம வந்து எப்படி சாரீ ப்ளவுஸ் ரெண்டுத்தையுமே வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஹேங்கர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஹேங்கருக்குள்ளே நம்மளோட சாரியை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி கிளிப்பு வந்து எடுத்திருக்கேன். இது எங்கேருந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷர்ட்டெல்லாம் வாங்குவோம் இல்லையா, ஷர்ட் வாங்கும்போது அந்த பேக்கிங்கில் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்களே ஷர்ட்டுக்குள்ளே, அந்த கிளிப்பு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேங்கரில் அந்த மாதிரி சாரியை வந்து அரேஞ்ச் பண்ணும்போது காட்டன் பட்டு சாரியாக இருந்தால் அது அப்படியே நின்றுடும். இந்த மாதிரி சில்க் சாரீலாம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது நைஸாக அப்படியே வழுக்கிட்டு வந்து கீழே விழுந்துடும். ஸோ அதுக்காக விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பின் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம ப்ளவுஸை வந்து செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி பிரித்து போட்டுருங்க. நடுவில் வந்து நம்ம ஹேங் பண்ணியிருந்தோம் இல்லையா சாரீ, அதை வந்து நடுவில் வந்து வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் ப்ளவுஸை இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ளவுஸோட கொக்கியெல்லாம் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு உங்களோட பீரோவில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சாரியும் ப்ளவுஸும் வந்து எப்போவுமே மிஸ் ஆகவே ஆகாது. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி சாரீ ப்ளவுஸ் எல்லாம் வந்து செட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே நல்லா நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து க்ளீனாக அழகாக இருக்கும். அவசரத்துக்கு நம்ம தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரீசரில் இருந்து நம்ம மீன், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னும்போது சமைக்கிறதுக்கு அவசரத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு அது வந்து நமக்கு தனித்தனியாக நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தான் நான் இது வந்து வெளியே எடுத்து வச்சுருந்தேன். ரொம்பவே ஐஸ் கட்டி வந்து பிடிச்சிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கு. இப்போ இதை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சால்ட் இருக்கு இல்லையா, சால்ட் அதாவது இந்த பொடி உப்பு அதை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. அதுக்கு மேலே தூவி விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு மீன் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். நம்ம உப்பு வந்து தூவி விடுறதுனால அந்த ஐஸ் கட்டியை வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆக்கிடும். நம்ம சேர்க்குற உப்பு ஐஸ் கட்டி வந்து சேர விடவே விடாது. ஸோ அதனால் நீங்கள் எப்போ உப்பு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மீன், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு சுலபமாக எடுக்க முடியும். இதனால நம்ம வந்து அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருகுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எடுத்து சமைக்க முடியும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேண்டில்லாம் நம்ம வந்து ஏற்றி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டேபிளோ அல்லது வந்து ஏதாவது மேலே ஏதாவது ஸ்லாப் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி கேண்டில்லாம் வந்து ஏற்றி வச்சுருவோம் இல்லையா. இந்த மாதிரி ஏற்றி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த கேண்டில்லேருந்து வெளியே வர வேக்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்தையே ஃபுல்லாகவே வந்து அசிங்கமாக்கிடும். இப்போ நான் வந்து எங்கே ஏற்றி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேபிளில் வந்து ஏற்றி வச்சுருக்கேன்.
இதில் வந்து அந்த வேக்ஸ் எல்லாம் உருகி வந்து கீழே வரும்போது அது அங்கங்கே வந்து திட்டு திட்டாக பிடிச்சிட்ருக்கோம்ல, பார்க்குறதுக்கு அது அசிங்கமாக இருக்கும். அந்த வேக்ஸும் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து கேண்டில் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர வேக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே கலெக்ட் ஆகிடும். நம்ம வந்து திரும்பவும் ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி பாத்ரூமில் இந்த மாதிரி நம்ம அந்த டாய்லெட் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கரையாக வந்து பிடிச்சிட்ருக்கு. அது வந்து போகவே இல்லை. அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா நான் இது என்ன எடுத்திருக்கேன்னா, அந்த உப்பு காகிதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கேட்டிங்க அப்படின்னாலே கிடைக்கும். இதை வந்து நம்ம கையில் இந்த மாதிரி சின்ன துண்டு வந்து பிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கஷ்டம்லாம் இல்லை. பேப்பர் வந்து நம்ம எப்படி பிச்சு எடுப்போமோ அதே மாதிரியே வந்து இந்த மாதிரி பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்துடும். ஒரு சின்ன துண்டு தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது விலையும் வந்து ரொம்பவே கம்மி தான். இப்போ வந்து நம்ம கையில் க்ளவுஸ் ஒன்று மாட்டிக்கலாம். இப்போது என்னோடய டாய்லெட் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மஞ்சள் கரை வந்து நிறையவே இருக்குது. அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்தது. நம்ம என்ன தான் கடையில் காசு கொடுத்து நல்ல காஸ்ட்லியான லிக்விடெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி தேய்ச்சி நம்ம வந்து க்ளீன் பண்ணால் கூட அந்த மஞ்சள் கரைகள் மட்டும் போகவே போகாது. அதுக்காக இன்றைக்கி செலவே இல்லாமல் இந்த மாதிரி வந்து உப்பு காகிதம் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக நான் இந்த மாதிரி தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து பிடிச்சிட்ருக்க அந்த மஞ்சள் கரை வந்து எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து டாய்லெட் பவுல் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். அங்கே பிடிச்சிட்ருக்க கரைகள் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இது வந்து கஷ்டமே கிடையாது. எத்தனை வருஷம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்க கரையாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அந்த கலர் எல்லாமே வந்து போயிடுச்சு. அந்த மஞ்சள் கரையே வந்து மறைஞ்சிருச்சு. நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து என்னென்னலாம் போட்டு கழுவுமோ அந்த மாதிரி நம்ம வந்து லிக்விட் சேர்த்துட்டு கூட நம்ம வந்து தண்ணி ஃப்ளஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப காசு கொடுத்து அதிகமாக இந்த மாதிரி காஸ்ட்லியான லிக்விடெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி அந்த பேப்பர் மட்டும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படுற டைமில் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பேக் வந்து நம்ம கொடுத்து அனுப்புவோம் இல்லையா? காலையில் வந்து கொடுத்து விடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பேக்கு. சாயந்தரம் குழந்தைங்க வந்து பேக் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அது திறக்கும் போதே ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து வரும். நம்ம வந்து கொடுத்து அனுப்புகிற சாப்பாடு வந்து லீக் ஆகும். சில சமயங்களில் பேக்கில் வந்து கொட்டிடும். அந்த லஞ்ச் டவலில் வந்து குழந்தைங்க தேவையில்லாத வேஸ்டேஜ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேக் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வரும். அது அப்படியே இருந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் எடுக்கும் போதே ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் துணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே இந்த பேட் ஸ்மெல்லாம் வந்து வருது இல்லையா? அது எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி சின்னதாக அந்த துணியில் வந்து மடிச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த பேக்குக்குள்ளே தான் நம்ம அந்த சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா? அதை வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி வைக்கிறதுனால பேக்குக்குள்ளே இருக்கிற அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து இதை அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். இந்த மாதிரி ஸ்மெல் இருந்தது அப்படின்னா குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா லஞ்ச் பேக் வந்து ஓப்பன் பண்ணும்போதே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து வராது. நம்ம என்ன தான் துவைச்சி க்ளீனாக நம்ம வந்து கொடுத்து அனுப்பினாலுமே கண்டிப்பாக வந்து குழந்தைங்க சாப்பாடு எதுனா கொட்டிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் அடிக்கடி வந்து பண்ணுறது தான். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் நான் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.